ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா சத்யா ஸ்பெஷல் இஞ்சி தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது அசிடிட்டி டைஜஷனுக்கு ஒரு சூப்பரான மருந்துன்னு கூட சொல்லலாம். இந்த இஞ்சி தயிர் பச்சடி செய்கிறதுக்கு 1 கப் அளவில் தயிரை எடுத்துக்கோங்க. தயிர் அதிகம் புளிப்பில்லாத கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. இனி தயிரில் சேர்க்குறதுக்கு தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவில் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயும் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவில் தயிரும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தயிருக்கு பதிலாக தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் அரைச்ச தேங்காய் விழுதை தயிரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி தயிர் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நல்ல கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இனி இதில் தாளித்து சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்து கடுகு உடஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே வத்தல் மிளகும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை இஞ்சி தயிரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த இஞ்சி தயிர் பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.